அளவிலா கருணையும் ஈடு இணையில்லா பெருங்கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது சிறு உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஆசைக்கு அளவே இல்லை என்பார்கள். நன்றாக படிக்க வேண்டும், நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டும், பேரழகு வாய்ந்த பெண்களை மனம் முடிக்க வேண்டும், அரண்மனை மாதிரி வீடு கட்ட வேண்டும், அழகழகாய் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். ஆகவே மனிதனின் நீளும் ஆசைகளுக்கு வானமே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் எல்லாம் ஒரு நொடியில், ஒரே ஒரு நொடியில் தூள் தூளாகி விடுகிறது. திடீரென மரணம் வந்து அணைத்து கொள்கிறது. மனிதன் தனது அளவிலா ஆசைகளை அடைய ஏதேனும் வழி உண்டா? சரி, ஏதோ ஒரு வகையில் மனிதன் வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடுகிறான் என்றே வைத்துக்கொள்வோம். மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லோருடனும் அவன் சேர்ந்து இன்புறுகிறான். இந்த உறவுகளை ஒரு நொடி கூட அவன் பிரிந்திருக்க தயாராக இல்லை. ஐயோ, என்னவென்று சொல்வது? மரணம் வந்து அவனை எல்லா உறவுகளிலிருந்தும் வெட்டி பிரித்து இழுத்து சென்று விடுகிறது. மீண்டும் அவன் தனது உறவுகளை காணவோ அவர்களுடன் மகிழ்ந்து இணைந்து இருக்கவோ ஏதேனும் வாய்ப்பு உண்டா? ஒரு அறிவியல் மேதை தனது அரிய கண்டுபிடிப்புகள் மூலம் மனித குலத்துக்கு நன்மை செய்கிறார். அந்த நற்பணிக்கான வெகுமதியை பெறுவதற்கு முன்னரே அவரும் மரண தொட்டிலில் உறங்கச் சென்று விடுகிறார். அவருடைய அந்த நல்ல செயலுக்கான முழுமையான நற்கூலியை அவர் பெற்றுக்கொள்ள ஏதேனும் வழி உண்டா? அதேபோல் சில தீமைகளும் இந்த உலகில் காலங்காலமாய் தொடர்கின்றன. தீமை புரிபவர்கள் சொகுசாய் வாழ்கிறார்கள். லட்சக்கணக்கான உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. இவர்களுடைய தீய செயலுக்குரிய தண்டனையை அனுபவிக்க ஏதேனும் வழி உண்டா? இறைவன் நீதி மிக்கவன், அவன் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை என்று சொல்கிறோம். ஆனால் மனிதர்களில் சிலர் ஊனமுற்றவர்களாய் இருக்கின்றனர். சிலர் அறிவில் குறைபாடு உள்ளவர்களாய் உள்ளனர். அவர்கள் விஷயத்தில் இறைவன் செய்தது அநீதி என்று தோன்றுகிறது அல்லவா? அவர்களுக்கு ஒரு முழு மனிதனாவதற்கும் ஏதேனும் வழி உண்டா? அவர்கள் குறையற்ற வாழ்வு வாழ்வதற்கு ஏதேனும் வழி உண்டா? வாழ்வது சில நாள், அதற்குள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துக் கொள்வோம் என்று பலரும் வாழ்கிறார்கள். வாழ்வது சில நாள், அதனை வீணாக்க வேண்டாம். ஒழுக்கமாய் நல்ல மனிதர்களாய் வாழ வேண்டும். இறைவனுக்கு அஞ்சி பாவச் செயல்களை விட்டு விலகி நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சமமா? படைத்தவன் ஒருவனே, அவனை மட்டுமே வழிபட வேண்டும் என்று கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள். பல கடவுள்களை வணங்க வேண்டும் என்று கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள். கடவுளே இல்லை, எல்லாம் தானாக உருவாகியது என்று கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள். நானே கடவுள் என்று கூறியவனும் இறந்து விடுகிறான். இதில் எது சத்தியம், எது அசத்தியம்? இவர்கள் அனைவரும் சமமா? வினாக்கள் வட்டமிடுகின்றன. கேள்விகள் இதயத்தை துளைத்து எடுக்கின்றன. நாம் செய்கிற செயல்களுக்குரிய முழுமையான கூலியை பெற இந்த உலக வாழ்வு போதாது என்று நம் அறிவு சொல்கிறது. எது உண்மை, எது சத்தியம் என்று தெரிந்து கொள்ள இந்த உலக வாழ்வு போதாது என்று நம் மனமும் சொல்கிறது. ஆகவே மரணம் மனித வாழ்க்கையின் முடிவல்ல. மரணத்துக்கு பின் இன்னொரு முடிவற்ற வாழ்க்கை இருந்தே ஆக வேண்டும். மரணத்துக்கு பின் வாழ்க்கை இல்லை என்றால் நன்மைகளும் தீமைகளும் அர்த்தமற்றவையாக ஆகிவிடும். மனிதனுக்கு முழு நீதி கிடைக்கும் வாய்ப்பே இல்லை என்று அந்த அர்த்தமற்ற ஒரு செயலாகிவிடும். பல அறிஞர்கள் மேதைகளின் முடிவு கூட ஈ எறும்புகளின் முடிவு போல் ஆகிவிடும் அல்லவா? இறைவன் யார்? அவனை பார்க்க முடியுமா? நாம் வாழ்கின்ற வாழ்வு எதற்கு? நம்மை படைத்ததற்கான நோக்கம் என்ன? மரணத்துக்கு பின் மனிதனின் நிலை என்ன? மறுமை வாழ்வு இல்லை என்றால் இது போன்ற மனிதனை வாட்டி எடுக்கின்ற கேள்விகளோடு அவனும் ஈ எறும்பு போன்று மண்ணோடு மண்ணாகிவிட வேண்டியதுதான். இந்த உலகமே அர்த்தமற்றதாகிவிடும். ஆக இறைவன் எப்படி ஒரு அர்த்தமற்ற செயலை செய்வான்? ஆகையால் எல்லா செயல்களுக்கும் உரிய வெகுமதியை வழங்கக்கூடிய இறுதி தீர்ப்பு நாள் என்று ஒன்று நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும் சகோதரர்களே.
மரணத்துக்கு பின் இன்னொரு முடிவில்லாத வாழ்க்கை இருந்தே ஆக வேண்டும். அர்த்தமுள்ள மறுமை வாழ்வு உண்டு என்று அழுத்தமாக கூறுகிறது திருமுறை குர்ஆன். அவன் இறைவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான். உங்களில் யார் மிகச்சிறந்த செயல் செய்யக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு. அத்தியாயம் 67 வசனம் 2. ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே தீரும். மேலும் நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து நாம் உங்களை சோதிப்போம். பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அத்தியாயம் 21 வசனம் 35. மறுமையில் உங்களுடைய செயல்கள் குறித்து உங்களிடம் திண்ணமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும். அத்தியாயம் 16 வசனம் 93. தீமைகளை செய்தவர்களையும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களையும் இரு சாராரின் வாழ்வும் மரணமும் சமமாகும் விதத்தில் ஒன்று போல் ஆக்கிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா என்ன? இவர்கள் செய்யும் முடிவு எவ்வளவு கெட்டது. அத்தியாயம் 45 வசனம் 21. இதுபோல் மரணத்துக்கு பின் உயிர்த்தெழுதல், மறுமையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரிக்கப்படுதல், நல்லவர்களுக்கு நிறைவான கூலியும் தீயவர்களுக்கு முழுமையான தண்டனையும் வழங்கப்படுதல் ஆகியன குறித்த தகவல்களை இந்த திருக்குர்ஆன் மிக தெளிவாக விரிவிக்கின்றது. என் சமூகத்தினரே, இந்த உலக வாழ்க்கை சில நாட்கள் தான், திண்ணமாக மறுமைதான் நிலையான தங்குமிடம் என்று அத்தியாயம் 40 வசனம் 31 சொல்கிறது. ஆகவே மறுமை வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள, மரணத்துக்கு பின் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் இறைநூலான இந்த திருக்குர்ஆனை படிக்க வேண்டாமா? மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் வீணாக படைக்கப்பட்டோமா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? உங்கள் தாய் தந்தையரை தெரிந்திருப்பது போல் உங்களை படைத்த ஒரே இறைவனை தெரிந்திருக்க வேண்டாமா? இறைவன் நமக்கு வைத்துள்ள வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆசை இல்லையா? இறைவன் உங்களை அன்போடு அழைப்பது உங்களுடைய செவிகளில் கேட்கவில்லையா? நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களை அவன் சந்திக்க ஆசைப்படுகிறான். நீங்களும் அவனை சந்திக்க விருப்பப்படவில்லையா? இறைவன் உங்களை அன்போடு அழைக்கிறான். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் செல்வதற்கு உங்களிடத்தில் ஏதேனும் வலுவான காரணம் உண்டா? இறைவனும் உங்களை அன்போடு அழைக்கின்றான். நாங்களும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், உண்மையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், அமைதி பெற வாருங்கள் என்று நாம் மீண்டும் மீண்டும் அழைக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, செவி தாழ்த்தி கேளுங்கள், திறந்த மனதோடு சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.